Hi, welcome to my biology revision classes. Today our topic is nervous coordination, neural control and coordination அப்படின்னு சொல்கிறோம். இதை ரொம்ப ஃபேசினேட்டிங் ஐட்டம் நம்ம உடம்புலன்னா அது பிரெயின். ஸோ பிரெயின் அதில் இருக்கிற நர்வ்ஸு அது என்னென்ன வேலை பண்ணுது, எப்படி வி சென்ஸ் திங்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஸோ ஸ்டிமுலை அதுக்கேற்ற மாதிரி ஹவு வி ரெஸ்பாண்ட் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் சென்சரி ஆர்கன்ஸ், அதாவது ரெண்டு சென்சரி ஆர்கன் தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஐ அண்ட் இயர். இதை பற்றி தான் இந்த மொத்த கலவை தான் இந்த லெசன். இதில் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம புக்கில் இருக்கிற மாதிரி நம்ம நியூரான்ஸு, நியூரல் சிக்னல் டிரான்ஸ்மிஷன் அதை தொடலை. நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வில் பி டாக்கிங் அபவுட் பிரெயின், யூனிபோலார், பைபோலார் அதெல்லாம் சேர்த்து ஒரு மல்டிபோலார் கண்டிஷனில் இல்லை உள்ளே இருக்கிற ஒரு பிரெயின். அந்த பிரெயினில் இருக்கிற லேயர்ஸு, அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் பிரெயினோட ரொம்ப எஃபர்ட் எல்லாம் இல்லாமல் ஹவ் அவர் ஸ்பைனல் கார்டு கிவ்ஸ் கமாண்ட், அது ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். இதை பற்றி தான் இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் கிராஜுவலாக வி ப்ரொசீட் வித் டிரான்ஸ்மிஷன் அண்ட் தென் சென்ஸ் ஆர்கன். Okay, so let us start with how the nervous system evolved. இப்போ நர்வஸ் சிஸ்டம்னா எடுத்த ஒரு நாள்லேயே அப்படியே பிரெயின் வந்து மேலே உட்காந்து அப்படியே கமாண்ட் எல்லாம் நடத்தலை. அனிமல் டைவர்சிட்டிலையும் நம்ம அதை பார்த்தோம். ஸோ இட் கோஸ் லைக் கிராஜுவலி இட் இவால்வ்ட். ஃபஸ்ட்டு டைம் அந்த நர்வ் நெட் அப்படின்றது முதல்ல ஹைட்ராவில் பார்க்குறாங்க, ஷீலன்டி ரேட்டா. அதுக்கப்புறம் கிராஜுவல் நர்வ் நெட்டில் நான் போலார் நியூரான்ஸ், அது யூனிபோலார் கூட கிடையாது, நான் போலார் நியூரான்ஸ் அப்படியே இப்படி கிளஸ்டராக இருக்கும். இந்த ப்ராசஸஸ்லாம் இல்லாமல் இருக்கிறது. அண்ட் தென் இட் ஸ்டார்டட் வித் கேங்லியான். கொஞ்சம் அப்படியே இவால்வ் ஆகி கேங்லியான்ஸாக வரும். இன்செக்ட்ஸில், அனலிடாலெல்லாம் நல்லா தெரியும், மொலஸ்காலெல்லாம் அப்படியே இருந்து வெர்டிபிரேட் அனிமலுக்கு வரும்போது அது நல்ல வெல் டெவலப்டு நர்வஸ் சிஸ்டம். அதுவும் ஹியூமன் பீயிங்கோட நர்வஸ் சிஸ்டம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பிரெயின் வி ஹவ் காட். இந்த பிரெயின் சைஸும் பாடி சைஸும் வேறு ப்ரொப்போர்ஷன் மற்ற அனிமல்ஸோட. அதனால தான் நம்மளோட பாடி வெயிட்டோட கம்பேர் பண்ணும்போது வி ஹவ் காட் அ வெரி வெல் டெவலப்டு பிரெயின். ஒரு 1.4 kg பிரெயின் ஃபார் மேல் அண்ட் அதை விட கொஞ்சம் கம்மியாக 3.6 அந்த மாதிரி 1.36 ஃபார் அ ஃபீமேல். ஸோ வெரி வெல் டெவலப்டு பிரெயின். ஸோ திஸ் பிரெயின் விச் இஸ் சீட்டட் தேர் இஸ் கவர்ட் பை அ 3 important layers. அந்த லேயர்ஸ் பேர் மெனஞ்சஸ். இங்கே வரைஞ்சிருக்கேன் மெனஞ்சஸ். அதில் 3 லேயர் இருக்கும். த ஒன் விச் இஸ் டோட்டலி அடியர் வித் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கிற லேயர் இஸ் அ பயாமேட்டர். அதுக்கப்புறம் எரெக்னாய்டு மெம்ப்ரெயின். அராக்னிடா அப்படின்னா செலந்தி வலை இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்பைடர், அந்த காபெப் அந்த மாதிரி அப்படியே சுற்றி இருக்கும். அதனால இது அரக்னாய்டு மெம்ப்ரெயின். அடுத்தது டியூரா மேட்டர், இது கொஞ்சம் திக்காக இருக்கும். இது 3 சேர்ந்தது மெனஞ்சஸ். ஸோ மெனஞ்சஸ் கவரிங் த பிரெயின், இது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பிரெயினுக்குள்ளே ஓடுற ஃப்ளூவிடு செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூவிட். அதை பற்றி நமக்கு புக்கில் கொடுக்கல. தட் இஸ் ஜஸ்ட் ரன்னிங் இன்சைட், நரிஷிங். அதுக்கப்புறம் தேவையில்லாத டெட் அண்ட் டெப்ரிஸை ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறது, பிரெயின் வெயிட்டை லைட்டாக வைக்கிறது, இந்த மாதிரி பல வேலைகளை செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூவிட் பண்ணுது. இது இல்லாமல் பிரெயின் கொஞ்சம் பெரிய விஷயம் உள்ளே ரொம்ப காம்பேக்டாக பிளேஸாக இருக்கிறதுனால அதில் நிறைய சல்சி அது மாதிரி கர்வியாக இருக்கும். அதனோட அவுட்டர் சர்ஃபேஸ் அப்படியே ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் இல்லை, வளைஞ்சு சல்சியன் கைரின்னு சொல்லுவோம் நம்ம. அதுவும் இங்கே இல்லை. பட் யூ ஜஸ்ட் நோ திஸ். இல்லாமல் இப்போ ஒரு பிரெயின் அப்படின்னு பார்த்தீங்கனாலே யூ ஹாவ் 3 இம்பார்ட்டன்ட் ரீஜன் ஃபார் பிரெயின். இப்படி பார்க்கலாம். இதில் இந்த நர்வஸ் சிஸ்டமே ஆன் த ஹோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஹாவ் 2 இம்பார்ட்டன்ட் சிஸ்டம். ஒன்று வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மெயினாக பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு, அதனோட கண்டினியூவேஷன். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு சிம்பத்தட்டிக் வர அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் வாலண்டரி நர்வஸ் சிஸ்டம். இப்போ வாலண்டரியை தான் சொமேட்டிக்னு எழுதியிருக்காங்க. வாலண்டரி அண்ட் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் திஸ் இஸ் சப்ளையிங் த திங்ஸ் ஃப்ரம் சிஎன்எஸ்லேருந்து, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து வாங்கி இன்வாலண்டரி மசிலுக்கு உள்ளே அனுப்புறது. அதனால் இது சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக்னு பிரித்தோம். அதாவது ரொம்ப எமர்ஜென்சியில் ஓடுறது, இல்லை அப்படியே ரிதமிக்காக ஓடுற பேராசிம்பத்தட்டிக் அந்த மாதிரி இருக்கிறது. இது இங்கே திஸ் இஸ் கோயிங் வித் த ஸ்கெலிட்டல் muscles, that is striated muscles, CNS இருந்து வாங்கி ரிலை. ஸோ என்னத்தை வாங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாமே இந்த நியூரான்ஸ் எடுத்துக்கினா சென்சரி நியூரான்ஸ் வெளியிலேருந்து வாங்கி உள்ளே அனுப்புது. கமாண்ட் எல்லாம் கம்மிங் அவுட் வயா மோட்டார் நியூரான், அதான் நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன். அந்த மாதிரி நம்ம மசில்ஸ்லேயும் சொன்னேன். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் லைக் தட். அதில் வாங்கி அனுப்புகிற சிக்னல்ஸ் மே கோ டு த இட் ஷுட் கெட் இன் டு த வாலண்டரி மசில் ஆர் இட் மே கோ டு த இன்வாலண்டரி மசில். அது வந்து பெரிஃபரல்
நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் முக்கியமாக பிரெயினும் ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்டோட ஆக்ஷனை தான் இங்கே ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இங்கே பிரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் 3 இம்பார்ட்டன்ட் ரீஜன் இன் த பிரெயின். 4 பிரெயின், அதுக்கப்புறம் மிட் பிரெயின், அதுக்கப்புறம் ஹைண்ட் பிரெயின். அந்த 4 பிரெயினில் செரிப்ரம் இருக்கு முக்கியமான ஆள். ஹீ ஆக்குபைஸ், தட் இஸ் த செரிப்ரம் ஆக்குபைஸ் ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த பிரெயின். அது இப்போது இப்படி ஒரு சாஜிட்டல் பிளேனில் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்படி பிரிச்சிங்கன்னா இப்படி ஒரு லாஞ்சிடியூடினெல்லாம் இப்படி பிரிச்சிங்கனாலும் இப்படி இருக்குது. இப்படி இருக்கிற பிரெயின் இப்படி பிரித்தா இப்படி தெரியும். ஸோ இது ஒரு ஹெமிஸ்பியர், இது ஒரு ஹெமிஸ்பியர், இப்படி பிரிச்சுக்கலாம். இப்படி இருக்கிறது இப்படி பிரித்து இப்படி கீழே வர்றதெல்லாம் அப்படியே மெடுலா ஆப்லாங்கேட்டா அப்படின்னு வச்சுக்கிட்டா இப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெமிஸ்பியர், இது ஒரு ஹெமிஸ்பியர், செரிப்ரல் ஹெமிஸ்பியர். These two are connected by a collection of tissues that is called as corpus callosum. இது இங்கே வரைஞ்சிருக்கேன். This is corpus callosum. இப்போ ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சதுன்னா பிரெயின் அப்படின்னு சொன்னால் செரிப்ரம், செரிபெல்லம், மெடுலா ஆப்லாங்கேட்டா அதோட முடிஞ்சிடும். ஆனால் அந்த செரிபெல்லம் மெடுலாலாம் ஹைண்ட் பிரெயினுக்கு போயிடுச்சு. மேலே இருக்கிற செரிப்ரம் 4 பிரெயின்குள்ளே வருது. நாட் ஒன்லி த செரிப்ரம், அதுக்கப்புறம் டயன்செஃப்லான். டயன்செஃப்லானில் உங்களுக்கு பிரியும் தலாமஸ், ஐப்போதலாமஸ், எபிதலாமஸ்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு புக்கில் இவ்வளோ தான் கொடுத்துருக்கு. இப்போ செரிப்ரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் அதுக்குள்ளே வந்துருச்சு. அதாவது முக்கியமான சென்சரி ஆக்டிவிட்டீஸ், நம்ம பார்க்குறது, கேட்குறது, சாப்பிட்றது, டேஸ்ட்டு, ஸ்மெல் பண்ணுறது, பாடியோட டச், அது இது. அப்புறம் மெமரி ஜோனு, நம்மளோட மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி, அண்ட் தென் யூ கோ வித் த பிரில்லியன்சி, அவனோட இன்டெலெக்சுவல் குவாஷன்ட், அதுக்கப்புறம் த லீடர்ஷிப் qualities, decision making, dream centers, reading habit, creativity, அப்புறமா கை வேலைகள்லாம் இருக்கு இல்லையா, அது ஆர்ட் எல்லாம் அதுக்குள்ளேயே வருது. ஸோ முக்கியமான நிறைய விஷயங்கள் கம்மிங் அண்டர் செரிப்ரம். ஸோ அது இங்கே சின்னதாக நம்ம புக்கில் கொடுத்து மோட்டார் ஏரியா, சென்சரி ஏரியா, அசோசியேஷன் ஏரியா. அசோசியேஷன் அதான் பாஸ்ட் மெமரி, ப்ரெசன்ட் மெமரி. எவ்வளோ விஷயத்தை குழந்தைலேருந்து தலையில் போட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம டக்குன்னு ஞாபகம் வர்ற விஷயங்கள், இவ்வளோ படிக்கிறது கரெக்டாக எக்ஸாம் ஹாலில் 3 ஹவர்ஸில் வந்து நின்று உங்களுடைய மார்க்கை ரைஸ் பண்ண போகிற நிறைய விஷயங்கள் இந்த செரிப்ரம்குள்ளே நின்றுருச்சு. இப்போ தலாமஸ், அதாவது டயன்செஃப்லான்குள்ளே தலாமஸ், ஹைப்போதலாமஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலாமஸ் கூட என்னென்னா சென்சரி, மோட்டார் சிக்னலிங் அப்படின்னு. மோட்டார் சிக்னலிங்னா கொஞ்சம் வேலைகள், அதாவது ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் ப்ரெஷர் ஃபீலிங்கு, பெயின், டெம்பரேச்சர் கொஞ்சம் அதுவும் பண்ணுது. ஆனால் மேஜராக ஹைப்போதலாமஸ்க்கு கீழே வருது. நம்ம இதில் எண்டோக்ரைன் சிஸ்டம்லேயும் வரும். இது எண்டோக்ரைன் சிஸ்டமில் கூட திருப்பி இந்த ஹைப்போதலாமஸ் இஸ் கால்ட் அஸ் அ கெமிக்கல் பிரெயின் அப்படின்னு வரும். ஏன்னா அதோட அப்படியே கனெக்டடாக உங்களுக்கு பிட்யூட்டரி கிளாண்ட் வருது. ஸோ இதில் ஹார்மோன் செக்ரீஷன், இதில் இருக்கிற நியூரோ செக்ரேட்டரி செல்ஸ் செக்ரீட்ஸ் தி ஹார்மோன். அது இல்லாமல் இட் கண்ட்ரோல்ஸ் த டெம்பரேச்சர், இட் கண்ட்ரோல்ஸ் த தர்ஸ்டி ஃபீலிங், அதுக்கப்புறம் ட்ரிங்கிங், ஈட்டிங் எல்லாம் வருது. சாப்பிட்டோன்னு ஒரு சாசியேஷன் வரும், நல்லா சாப்பிட்ருக்கோம், ஹாப்பியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் ஹைப்போதலாமஸை ஒட்டின லிம்பிக் சிஸ்டம்குள்ள வருது. The limbic lobes are very important. It has got 2 important region, amygdala and hippocampus. இது ரெண்டுமே என்னன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் கூட வச்சுக்கலாம். ரிஃப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு அந்த ஹாப்பி ஃபீலிங், இமோஷனல் கண்ட்ரோலு, சம்டைம் யூ ஆர் கெட்டிங் மோட்டிவேட்டட், இது எல்லாமே இதுக்குள்ள வருது. செக்ஷுவல் பிஹேவியர் முக்கியமாக அந்த செக்ஷுவல் ஹங்கர், செக்ஷுவல் பிஹேவியர், அதுக்கப்புறம் சாப்பிட்ட முடிச்ச ஒரு ஹாப்பி feeling, all this comes under amygdala and hippocampus. So motivation அப்படிங்கிறதும் இந்த ஏரியாவில் தான் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறவங்க தான் எப்பவுமே என்ன ஆனாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் போயிட்டே இருப்பான். he is motivated. அது எத்தனை தடவை விழுறது முக்கியம் இல்லை, எழுந்துக்கிறது தான் முக்கியன்ற மாதிரி அந்த ஜோன் எல்லாம் லிம்பிக் கிட்ட வருது. ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஜோன். அந்த ஹிப்போகாம்பஸ்ங்கிறது அப்படியே அந்த கடல் குதிரை மாதிரி ஹிப்போகாம்பஸ் மாதிரியே இருக்கும் அந்த ஏரியா, வென்ட்ரிகல்ஸ் கிட்ட. அதனால அது அந்த பேரும் கூட. அடுத்தது மிட் பிரெயினுக்கு வந்தீங்கன்னா மிட் பிரெயினில் ஒன்றும் பெருசாக இல்லை. கார்போரா குவாட்ரிஜெமினா. குவாட்ரி அப்படின்னு சொன்னால் 4, குவார்டர்ஸ்னா 4. மேலே 2 இருக்கும், சுப்பீரியர் கேலிகுலியன், கீழே 2 இருக்கும், இன்ஃபீரியர் கேலிகுலியன், 2 4 லோப் அப்படி இருக்கும். அவ்வளோதான். இது எப்படின்னா மேலே தலாமஸ்க்கும் கீழே பான்ஸ்க்கும் நடுவில் இருக்குது. அந்த கனெக்டிவ் ஜோன் பேர் வந்து செரிப்ரல் அக்வாடக்ட். இங்கேருந்து அப்படியே அது கனெக்ட் பண்ணிட்டு போகுது. மிட் பிரெயின் வந்து ஒரு ஜஸ்ட் கனெக்டிவ் பாயிண்ட், அவ்வளோதான். இப்போ ஒரு பெரிய ரோட்ல இருந்து சின்ன ரோடு போகிறதுக்கு ஒரு கனெக்ஷன் வர மாதிரி ஒரு குட்டி கனெக்ஷன். அதுக்கு அடுத்தது ஹைண்ட் பிரெயினுக்கு போனீங்கன்னா ஹைண்ட் பிரெயினில்
பிரெயினில் முக்கியமான ஜோன்ஸ் எல்லாம் இருக்குது. செரிபெல்லம் அங்கே இருக்குது, பான்ஸ் அங்கே இருக்குது, அண்ட் மெடுலா ஆப்லாங்கேட்டா நம்ம லைஃப் சென்டர் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ பான்ஸ் வரோலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து 2 ஏரியா இருக்குது. நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல சொன்னேன், அது தட் இஸ் நியூமோடாக்சிக் அண்ட் ஆப்னாஸ்டிக் 2 ஜோன் இருக்குது. திஸ் இஸ் கண்ட்ரோலிங் த ரெஸ்பிரேஷன். அதே மாதிரி செரிபெல்லம் வந்தால், செரிபெல்லம்னா டோட்டலி ரிலேட்டட் வித் யுவர் மசில் ஆக்ஷன். இப்போ பிரெயின் கொடுக்குற கமாண்டை கரெக்டாக வாங்கி, இப்போ எனக்கு பிரெயின் கமாண்ட் கொடுத்துட்டே இருக்கு, நான் பேசிகிட்டே இருக்கேன், அந்த சேம் டைம் திரும்புகிறேன், எழுதுகிறேன், எல்லாமே ஒரு மஸ்குலார் ஆக்ஷன். இது அந்த கமாண்ட் கரெக்டாக வரும்போது தான் மசில் ஆக்ஷன். ஸோ இந்த மஸ்குலார் கோஆர்டினேஷன் சொல்லுவோம். இது மஸ்குலார் கோஆர்டினேஷன். அதுக்கப்புறம் மசில் டோன், நம்ம மசில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மசில் டோன், பாடியோட பாஸ்சர், நம்ம எப்படி ஸ்டிஃபாக நிற்கிறோம், இப்படி தலையெல்லாம் சாஞ்சிக்கிட்டு கொண்டுட்டு நிற்காமல் ஸ்டிஃபாக நிற்கிறது, பாடியோட ஈக்லிபிரியம், இந்த பாஸ்சர், இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுற ஆள் செரிபெல்லம், ரிலேட்டட் வித் மசில்ஸ். செரிபெல்லம் கிட்ட இருக்கு. பார்ட்லி இட் இஸ் கம்மிங் அண்டர் ஹியர் ஆல்சோ, ஏன்னா அங்கேயும் மோட்டார் ஏரியா இருக்கு, அங்கே போகுது. அதுக்கப்புறம் when you come down to medulla oblongata, as you know that it is controlling the circulation, it's playing a vital role in circulation and respiration. அதுக்கப்புறம் ஸ்னீசிங் எல்லாம் இதுக்குள்ள தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு gastric secretion, the gastrin, hormone, cholecystokinin, and the intestinal related hormones all coming under that. So this is about this central nervous system. When you come down to the peripheral nervous system, I said that there is somatic and autonomic, sympathetic and parasympathetic. இதில் முக்கியமாக இப்போ when you talk about the brain, அதில் இருக்கிற நியூரான்ஸ், நியூரான் பார்த்தீங்கன்னா மல்டிபோலார் நியூரான் ஆகட்டும், அதுக்குள்ளே ஒரு கவரிங் இருக்கும், மைலின் ஷீதுன்னு. இப்போ வரைஞ்சி சொல்லி தராது. மைலின் ஷீது வந்தால் ஒயிட் மேட்டர், அந்த ஏரியா ஒயிட் கலராக இருக்கும். மைலின் ஷீது இல்லைன்னா கிரே மேட்டர்னு சொல்லுவோம். அதை இப்போ அதில் ஒரு குட்டி டிஃப்ரென்ஸ் வந்துகிட்டு இருக்கும். நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இப்போ செரிப்ரல் கார்டெக்ஸ் வெளிப்பக்கம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில ஏரியா கிரே கலரு, உள்ள ஒயிட் கலர். ஸோ இது மாதிரி ஒயிட் அண்ட் கிரே, உள்ள ஒயிட்டு வெளியே கிரே, டார்க் ஷேடு, அதெல்லாம் செரிப்ரல் கார்டெக்ஸில் இருக்கு. செரிபெல்லம்லையும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் அடுத்து when you talk about a medulla oblongata and spinal cord, கொஞ்சம் உல்டாவாக போகும். எப்படின்னா உள்ள கிரே மேட்டரு, வெளியே ஒயிட் மேட்டர். இது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு தான் இந்த டயக்ராமில் புக்கில் கொடுத்துருப்பாங்க, கிரே மேட்டர், வெளியே ஒயிட் மேட்டர். இது ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். இப்போது இது கம்பல்சரி, இதெல்லாம் ஒரு எக்ஸாம் கொஸ்டின் கூட. இதெல்லாம் தாண்டி ஸ்பைனல் கார்டு அப்படின்னு படிக்க வந்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆர்க், ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், ரிஃப்ளெக்ஸ்விலி யூ ஆர் ரெஸ்பாண்டிங். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பிரெயினோட கண்ட்ரோல் அப்சல்யூட்டாக இல்லாமல், லைக் ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் ஆஃப் அ பிரெயின் அப்படிலாம் இல்லாமல், ஜஸ்ட் லைக் தட் அந்த ஸ்பைனல் கார்டு கிட்ட வந்து அப்படியே திரும்பி நம்மளை ஒரு டேஞ்சர்லேருந்து காப்பாற்றுறதாகட்டும், நிறைய விஷயங்களில் டேஞ்சரை சென்ஸ் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்கில் வருது. இது ஒரு குட்டி டயக்ராம், நீஜர்க் டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்கு, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். இதில் ஒன்றுமே இல்லை, வெளியிலேருந்து வர ஸ்டிமுலை உள்ளே போகுது, உள்ளே போய் மோட்டார் சிக்னலில் வெளியே வருது. ஸோ வெளியிலேருந்து வர்றது எல்லாமே அஃபரண்ட் நியூரான் ஆர் சென்சரி நியூரான் உள்ளே போகுது, போயிட்டு அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு. ஸோ திஸ் இஸ் ஒயிட் மேட்டர் அண்ட் திஸ் இஸ் கிரே மேட்டர். அண்ட் இதுதான் சென்ட்ரல் கெனால், இந்த ஸ்பைனல் கார்டு உள்ளே போகிற சென்ட்ரல் கெனால். ஸோ இங்கே இப்போ உள்ளே வந்து ரெண்டாக பிரியுது. இது ரெண்டாக பிரிஞ்சிருக்கு, 2 இதுவாக பிரிஞ்சு இந்த 2 ரூட் அப்படியே இது வழியாக போய் இட் இஸ் ஜஸ்ட் மேக்கிங் த ஆக்ஷன். மோட்டார் நியூரான் ஒரு ஷாக் அடித்தா ஒரு ஃபீல், இல்லை தண்ணியில் கை வச்சா டக்குன்னு எடுக்கிறது, அயன் பண்ணும்போது சூடு அடித்தா எடுத்துக்கிறது, யாராவது அடிக்க வந்தால் கண்ணு டக்குன்னு மூடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரிஃப்ளெக்சிவாக வர்றது. ஸோ இந்த கெட்டிங் இன் டு தட், அது வந்து அஃபரண்ட் நியூரான், கம்மிங் அவுட் இஃபரண்ட், எக்ஸிட் தான் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். அதாவது அதே மாதிரி வென்ட்ரல், இந்த கேங்லியான்ஸ் இதெல்லாம் ரூட், டார்சல் ரூட்டு, இது வென்ட்ரல் ரூட்டு. டார்சல் ரூட்டில் அங்கங்கே கிளஸ்டராக இருக்கிற ஏரியா டார்சல் ரூட் கேங்லியான். இங்கே வந்தீங்கன்னா அது வென்ட்ரல் ரூட் கேங்லியான். ஸோ திஸ் இஸ் த ஒன் விச் இஸ் இட் இஸ் நாட் அப்சல்யூட்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. ஆனால் ரொம்பவே பிரெயின் எஃபர்ட் ரொம்பவே இல்லாமல் அப்படியே ஒரு ஜெர்க் எடுத்து இந்த பக்கமாக வந்து ஸ்பைனல் கார்டு கண்ட்ரோல்லே முடிச்சுக்கும். அதாவது நைட்டில் நம்மளை கொசு கடிச்சா தட்டிட்டு ஜஸ்ட் லைக் தட் வி கில் த மஸ்கிட்டோ அண்ட் தென் வி ஸ்லீப். வி டோன்ட் ரிமெம்பர்
remember that how many mosquitoes we killed in the next day morning. At the same time, if anything bites or scorpion bites or a snake bites, we just get up and then we see that we feel the danger, because the command would have gone to the brain, and then accordingly we respond. For the mosquito bite, the command comes via the spinal cord, and then we respond and we continue sleeping. So like this it goes on. That is the reflex arc, not a conscious effort of a brain. It just get on with the spinal cord. Now let us see the action potentials and resting potential and all. We go with nerve impulses, how neurons are passing the signals. அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் இது இந்த லெசனில். அதுக்கு முன்னாடி நம்ம நியூரான்ஸ் பற்றி பார்க்கணும். நியூரான்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூனிபோலார் நியூரான், நான் சொன்னேன் நோ போலார் நியூரான் இருக்குது ஷிலன்டி ரேட்டால், அதாவது நர்வ் நெட் ஃபார்ம் ஆகும்போது நம்ம ஜென்ரலாக இப்படி பார்த்துப்போம் நம்மளுடைய ரிலேட்டட் வித் திஸ்னா யூனிபோலார் நியூரான், பைபோலார் நியூரான் அண்ட் மல்டிபோலார் நியூரான். ஒரு நியூரான் ஷுட் ஹாவ் 3 ரீஜன், ஒரு சைட்டான், ஆக்சான், டென்ட்ரான், இது 3 இருந்தால் அது மல்டிபோலார் நியூரான். இப்போது இது இல்லாமல் ஏதாவது அந்த ப்ராசஸஸ், இந்த எக்ஸ்டென்ஷன் எனி ஒன்லி ஒன் எக்ஸ்டென்ஷன் இங்கே, அதனால் அது யூனிபோலார் நியூரான். எம்ப்ரியோஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2 ப்ராசஸஸ், 2 எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அப்படி இருந்தால் பைபோலார் நியூரான். இது ரெட்டினா ஆஃப் ஐ, இதுதான் கேங்லியானில் இருந்தோம் அந்த ஹரிசாண்டல் செல்ஸ்லேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்குள்ளே போய் கனெக்ட் பண்ணோம். அந்த டீட்டெயில் கூட நம்ம லெசனில் கொடுக்கல, வெறும் ஐயோட டயக்ராம் போட்டிருக்கு. பட் ரெட்டினா ஆஃப் த ஐ ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிபோலார் நியூரான் தான் ரொம்ப வேலை பார்க்குற ஒரு நியூரான். உடம்பு ஃபுல்லாக இருக்குது, பிரெயின்லேயே எத்தனை பில்லியன் 100 பில்லியன் ப்ளஸ் இருக்குது உங்களுக்கு. உடம்பு ஃபுல்லாக எவ்வளோ நியூரான்ஸ், இது எல்லாமே மல்டிபோலார் நியூரானாக இருக்க போய் தான் ஜஸ்ட் லைக் தட் ஒரு எறும்பு அந்த கணுக்காலில் கடிச்சா கூட டக்குன்னு வி ஃபீல் தட் சம்திங் இஸ் பைட்டிங் அஸ், பிகாஸ் த ஸ்பீட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இஸ் டூ ஹை. அதெல்லாம் இப்போ நம்ம படிப்போம். ஒரு மல்டிபோலார் நியூரான் ஐ ஜஸ்ட் ட்ரான் இயர். மல்டிபோலார் நியூரானில் இது சைட்டான், இது ஃபுல்லாக ஆக்சான், இதெல்லாம் டென்ட்ரான். திஸ் ஆர் ஆல் டென்ட்ரான். டென்ட்ரான்ஸ் வில் கிவ் அவுட் த பிரான்ச்சஸ், அதெல்லாம் டென்ட்ரைட்ஸ். சைட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த சைட்டான் இது நர்வுங்கிறது ஒரு செல்லு தானே. த லாங்கஸ்ட் செல் இன் யுவர் பாடி இஸ் நர்வ் செல். இப்போ இது எல்லாமே ரிலேட்டட் வித், இப்போ இது எல்லாமே சைட்டோபிளாசம் சொல்கிறத விட யூ கேன் கால் தட் அஸ் ஆக்சோபிளாசம். அதே மாதிரி நர்வ் செல், இது நர்வ் செல்லுங்கிறதுனால இதனுடைய பிளாஸ்மா மெம்பரேனு நம்ம நியூரிலெம்மா, இப்போ நம்ம மசிலில் பார்த்தோம் இல்லைங்களா சார்கோலெம்மாங்கிற மாதிரி, இங்கே நியூரிலெம்மா, இங்கே ஆக்சோபிளாசம், அங்கே சார்கோபிளாசம், இங்கே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதுவும் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் இங்கே உள்ளே இருக்கிற நெசில் கிரானியூல்ஸ், அது இங்கே எழுதியிருக்கு, இந்த பிளாக்காக இருக்கிற நெசில் கிரானியூல்ஸ். அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ ஒரு சைட்டான், டென்ட்ரான், டென்ட்ரைட்ஸ், ஆக்சான். இப்போ இந்த ஆக்சான்லேயே பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். சில ஆக்சான்ஸ் ஆர் கவர்டு பை மைலின் ஷீத், இது உள்ளே இருக்கிறது மைலின் ஷீத் கிரீன் கலரில். மைலின் ஷீத் போட்டால் மைலினேட்டட் நியூரான். மைலினேட்டட் நியூரான் இருந்தால் ஒயிட் மேட்டர் பிரெயினில். மைலின் ஷீத் இல்லாதது நான் மைலினேட்டட் நியூரான், அப்படியே பிளெயினாக வர நியூரான். ஆனால் எல்லாத்துலேயும் நியூரிலெம்மா, அதாவது நம்மளோட பிளாஸ்மா மெம்பரேன் தான். ஸோ நியூரிலெம்மா இங்கே அதனுடைய பேர். ஸோ நியூரிலெம்மா அப்படியே கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. மைலின் ஷீத் அங்கங்கே கட் ஆயிருக்கு. இந்த மைலின் ஷீத் இஸ் ஃபார்ம்டு வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்குவாம் செல்ஸ். இது எல்லாமே எக்ஸாம் கொஷின். ஆனால் இந்த நியூரிலெம்மா இப்படி போயிட்டே இருக்கு இல்லைங்களா, இந்த மைலின் ஷீத் அங்கங்கே ஒரு பிரேக் எடுத்துருக்கு. அந்த பிரேக்ஸ் ஆர் கால்டு நோட்ஸ் ஆஃப் ரான்வியர். ஏன்னா இது ரொம்ப முக்கியம் இந்த சிக்னல் டிரான்ஸ்மிஷனில். இது மாதிரி இருக்கிற இடத்துல தான் இந்த எண்டில் மட்டுமே உங்களுக்கு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் நடக்குது. அதனால தான் அந்த நோட்ஸ் ஆஃப் ரான்வியர் இஸ் தேர். ஸோ திஸ் இஸ் அபவுட் நியூரான். இப்போ நியூரான் தான் சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுது. எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம செல்லில் அதனுடைய கண்டென்ட் என்னெல்லாம் இருக்குது. ஜென்ரலாக திஸ் இஸ் கால்டு சோடியம் பொட்டாசியம் பம்ப். சோடியமும் பொட்டாசியமோட கவுண்ட் தான் நம்ம உடம்புல சிக்னல் டிரான்ஸ்மிஷனுக்கு முக்கியமாக பண்ணுது. இது ஆரம்பிச்சு வைக்கிற ஆளு இங்க அசிட்டைல் கோலைன் அப்படிங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். இப்போ நம்ம வெளியில இருந்து வர எல்லா சென்ஸும் உள்ள உடம்புல போய் கெமிக்கலா மாறி எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸும் இருக்கு, கெமிக்கல் சிக்னல்ஸும் இருக்கு. மோஸ்ட்லி கெமிக்கல் சிக்னலா தான் மூவ் ஆகுது. அதை கடத்துற அந்த ஒரு கண்டென்ட் பேரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னா என்னெல்லாம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குன்னா, மேஜர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இஸ் அசிட்டைல் கோலைன்.
அந்த அசிட்டைல் கோலைன் இல்லாமல் நமக்கு டோப்பமைன் இருக்குது, கிளைசின் இருக்குது, ஹிஸ்டமின் இருக்குது, செரட்டோனின், அதுக்கப்புறம் முக்கியமாக அப்படி இன்ஹிபிட் பண்ணுற ஆக்ஷன் காபா அப்படின்னு சொல்லுவோம், காமா அமினோ பியூட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குது. இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்க போய் தான் நம்ம எதை பார்த்தாலும் அந்த ஸ்டிமுலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது. இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் ஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே சோடியம் பொட்டாசியம் பம்பு. ஸோ இங்கே இருக்கிற ஒரு 2 பார்ட்டை நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இதை நம்ம ஜென்ரலாக ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இல்லை ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் 2 ஸ்டேஜ் இருக்குது. ரெஸ்ட்டில் இருக்குது, ஒன்றுத்தையுமே கடத்தில் அப்படியே இருக்குது. ஒன்று நம்ம ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுற ஒரு ஸ்டிமுலைக்கு அப்படின்னு சொன்னால் இட் இஸ் கெட்டிங் இன் டு அன் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். இந்த டேர்ம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரெஸ்டிங் பொட்டன்ஷியலுக்கு ஒரு பேர் போலரைஸ்டு. இதை நம்ம ஹார்ட்டில் பார்த்தோம், ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன். அப்போவே நான் சொன்னேன் இதில் வரும் அது டீட்டெயிலான. எப்படின்னா போலரைஸ்டு ஸ்டேட்டில் இருந்து, அதாவது ஒரு மோனநிலை ஒன்றும் பண்ணலை அந்த ஸ்டேட்டில் இருந்து டீபோலரைஸ்டு ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஆக்ஷனை முடிச்சுட்டு திருப்பி நார்மலாக ரீபோலரைசேஷன், அங்கே ரீபோலரைசேஷன் ஆஃப் டி பார்த்தோம் PQRSTயில். இங்கே அது மாதிரி ரீபோலரைசேஷன் நார்மலுக்கு வந்துடுது. திருப்பி அடுத்த சிக்னல். இப்போ நான் பேசுறதெல்லாம் இப்படி தான் உங்கள் உடம்புல ஒரு போலரைசேஷன் டீபோலரைசேஷன் அப்படியே போயிட்டு திருப்பி ஒரு ஹால்ட். அதுக்கு தான் ஒரு வேர்ட் ஸ்பேஸ், லெட்டர் ஸ்பேஸ் அந்த மாதிரி கொடுத்தாதான் அது இட் வில் ஜஸ்ட் பாஸ் ஆன், கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அந்த கேப்பே நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா ஒரு கர்வுக்கும் அடுத்த கர்வுக்கும் இருக்கிற கேப் இருக்கு பாருங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அது வந்து 0.1 to 0.2 மில்லி செகண்ட். இதை நம்ம கண்டே பிடிக்க முடியாத அளவு கேப்பே தெரியாது, போயிட்டே இருக்கும். இப்போ இந்த சிக்னல் வந்து இப்போ போகுது. இப்போ சிக்னல் இப்படி போகணும்னா இதுக்கு முன்னாடி என்னன்னா யூஸ்வலாக சிக்னல் ரிசீவ்டு பை டென்ட்ரைட்ஸ் அங்கேருந்து அப்படியே வந்து இந்த கடைசியில் இருக்கிற இந்த ஆக்சான் முடியும் போது ஆக்சான் டெர்மினல்ஸ் வில் ஃபார்ம் அ பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு பல்பு மாதிரி. தட் இஸ் கால்டு பவுட்டான் ஆர் சினாப்டிக் பல்ப். இது பேர். ஏன்னா இந்த என்டையர் ப்ராசஸ் இஸ் கால்டு சினாப்சிஸ். ஸோ இந்த சினாப்டிக் பல்பு ஃபார்ம் ஆகும்போது இதுக்குள்ள நிறைய குட்டி 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 வெசிக்கல்ஸ் will be there. Those are called synaptic vesicles. உள்ள the synaptic vesicles have got acetylcholine, the main neurotransmitter. ஒரு வெசிக்கல்குள்ளேயும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3000 synaptic vesicles acetylcholine is present. இப்போ once the signal transmission ஆரம்பிக்குது, எப்படி இப்போ நம்ம பேசுறது உள்ள போகுது, இல்லை நம்ம கேட்கறது உள்ள போகுது, இல்லை நம்ம பார்க்கறது எதுவும் உள்ள போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி இங்க மெம்பரேன் பொட்டன்ஷியலை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அந்த மெம்பரேன் பொட்டன்ஷியலுக்கு இப்போ நான் இங்க வரேன், இதை பத்தி சொல்லியிருக்கேன். இப்போ நான் இங்க வரைஞ்சிருக்கிறது திஸ் இஸ் தி மைலினேட்டட் ஷீத், ஒரு நியூரிலெம்மா. இதை நம்ம போட்டிருக்கோம். யூஸ்வலாக ஒன்றுமே இல்லை, ரெஸ்டிங் பொட்டன்ஷியலில் இருக்கும்போது எப்பவுமே இந்த மெம்பரேனுக்கு வெளியே ப்ளஸ்ஸு உள்ள மைனஸ், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஆக்ஷன் பொட்டன்ஷியலுக்கு போகும்போது டயக்ராம் மாறி இருக்கு, உள்ள ப்ளஸ்ஸு வெளியே மைனஸ். இந்த உள்ள ப்ளஸ்ஸு மைனஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இது எல்லாமே மெம்பரேன் பொட்டன்ஷியலோட மேட்டர் தான். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆக்சான் மெம்பரேனில் இட் வில் பி more permeable to potassium. ரொம்ப பொட்டாசியம்க்கு பெர்மியபிலிட்டி இருக்கு, சோடியம்க்கு பெர்மியபிலிட்டியே இல்லை, இல்லாட்டி ரொம்ப கம்மியான பெர்மியபிலிட்டி டு த சோடியம். ஸோ அதனால என்னன்னா இந்த ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் அப்போ உள்ள நிறைய பொட்டாசியம் இருக்கும், வெளியே கம்மியா சோடியம் இருக்கும். வெளியே கம்மியான சோடியம், உள்ள நிறைய பொட்டாசியம். அது இங்க எழுதியிருக்கு, மோர் பொட்டாசியம், அப்புறம் மோர் நெகட்டிவ் புரோட்டீன்ஸ். ஏன்னா பொட்டாசியமும் பிளஸ் இது சோடியமும் பிளஸ், ஆனால் இங்கே உள்ள நெகட்டிவ் புரோட்டீன்ஸ் நிறைய இருக்கு, வெளியே லெஸ் அமௌண்ட் ஆஃப் சோடியம். இதுதான் இந்த கண்டிஷன். இந்த கண்டிஷனில் தான் அந்த பொட்டாசியமில் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த இன்னர் அண்ட் அவுட்டர் சைட் ஆஃப் த மெம்பரேன். இப்போ இது மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஜென்ரலாக இந்த ரெஸ்டிங் ஸ்டேட்டில் சோடியம் உங்களுக்கு வெளியே அனுப்புது, சோடியம் வெளியே அனுப்புது உள்ள இருந்து. அதுனா 3 சோடியம் அயானுக்கு 2 பொட்டாசியம் அயான் உள்ள போகும். ஸோ 3 வெளியே வருது, தட் இஸ் 3 சோடியம் வெளியே வருது, 2 பொட்டாசியம் உள்ள போகுது, அவ்வளோதான். இவ்வளோதான். ஸோ இங்கே 3-2 ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மொத்தத்தில் இப்போ வெளியே சோடியம் இருக்கு, அது ரொம்ப முக்கியம். அதாவது ரெஸ்டிங் ஸ்டேட்டில் போலரைஸ்டு ஸ்டேட் இன்னொரு பேர். இப்போ அதாவது சிக்னல் இப்போ நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது எப்போ டிரான்ஸ்மிட் ஆகும்னா அங்கே உங்களுக்கு மெம்பரேன் கிரேடியன்ட் மாறணும், அப்போ டிரான்ஸ்மிட் ஆகும். இப்போ டிரான்ஸ்மிட் ஆகும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே உல்டாவாக மாறப்போகுது. அவுட் சைடில் நெகட்டிவ்,
உள்ள ப்ளஸ். அது எப்படி வருதுன்னா வெளியில் இருக்கிற சோடியம் இப்போ உள்ளே போகுது. ஸோ இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் அ சோடியம், அதுதான் முக்கியம். இப்போ சோடியம் உள்ளே போயிட்டே இருக்குது, உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பொட்டாசியம் வெளியே வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு சோடியம் உள்ளே போகுது, கொஞ்சம் லேட்டாக தான் பொட்டாசியம் வெளியே வரும். அந்த கவுண்ட்டுமே ரொம்ப வேரி ஆகும். ஒரு 14% 30% ஆஃப் பொட்டாசியம் இருக்குது அப்படிலாம், அதெல்லாம் புக்கில் இல்லை. ஸோ பட் இப்போ இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் அ சோடியம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த லைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் டீபோலரைசேஷனுக்கு. இப்போ இது நடக்கணும்னா இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த எப்பவுமே பல்பாலாம் இல்லை, இந்த டெர்மினல்ஸ் சிக்னல் வரும்போது that is when it is going to go for an action potential it forms like a bulb. இப்போ பல்பு மாதிரி ஃபார்ம் ஆனது தான் பவுட்டான். இதில் ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன். இப்போ நெக்ஸ்ட் நியூரான் இருக்குல்ல, adjacent நியூரானோட dendrite has to receive the signal from here, that will form this membrane. இது post synaptic membrane இங்க போட்டிருக்கேன். this is the post synaptic membrane, this is the presynaptic membrane. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற gap, this gap is synaptic cleft. So here what happens when it is formed, the synaptic vesicles oda you got a mitochondria. This gives energy for them to move from here to here and it will come and just lie near the presynaptic membrane. இப்போ இதுக்குள்ள வந்துருச்சு, இது வரைக்கும் வந்துருச்சு. வந்து இந்த வழியா இப்போ இது வழியா இப்போ கால்சியம் கேட்டட் சேனல்ஸ் ஓப்பன் ஆகும். கால்சியம் கேட்டட் சேனல்ஸ், இந்த கால்சியம் கேட்டட் சேனல் வந்து உங்களுக்கு எய்தர் ஃப்ரம் மசில் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து வரலாம், இல்லை போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன்ல இருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ த கால்சியம் கேட்டட் சேனல் ஹஸ் பீன் ஓப்பன்ட். ஒன்ஸ் இட் இஸ் ஓப்பன்ட், திஸ் இஸ் ஜஸ்ட் டிசால்விங். இங்கே இது அப்படியே இந்த மெம்பரேன்ல இருந்து அப்படியே பெர்மியபிலிட்டி கிடைச்சிடும், அப்படியே உள்ள வருது. இதெல்லாமே இங்கே வந்துருச்சு. இங்கே வரும்போது இந்த கால்சியம் கேட்டட் சேனல் ஓப்பன் ஆகும்போது இந்த அசிட்டைல் கோலைன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. அந்த அசிட்டைல் கோலைன் ஏற்கனவே இதுக்குள்ள இருக்கு. அசிட்டைல் கோலைன் இதை இப்போ ஹைட்ரலைஸ் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் என்சைம் வேணும். தட் இஸ் அசிட்டைல் கோலைன் எஸ்டிரேஸ். இங்கே எழுதியிருக்கு கிரீன் கலரில், அசிட்டைல் கோலைன் எஸ்டிரேஸ். இதுவுமே ஒரு ஃபாஸ்டஸ்ட். இப்போ நம்ம கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் பார்த்தோம் சர்க்குலேஷனில், இந்த மாதிரி இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் என்சைம் அசிட்டைல் கோலைன் எஸ்டிரேஸ். இந்த பாம்பு கடியில் நியூரோடாக்சிக் பாம்பு கடி, அதாவது நர்வ்ஸை அட்டாக் பண்ணுற பாய்சன் வரும்போது இந்த என்சைம் தான் ரொம்ப அடிவாங்க, அதனால தான் டெத் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே இந்த அசிட்டைல் கோலைன் எஸ்டிரேஸ் வில் ஜஸ்ட் பிரேக் தி அசிட்டைல் கோலைன் இன்டு அசிட்டிக் ஆசிட் அண்ட் கோலைனாக மாற்றுது. ரெண்டாக மாற்றிடும். மாற்றிட்டு இப்போ என்ன பண்ணும், இது மாற்றி வெளியே வரும்போதே இந்த போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேனுக்கும் இந்த ப்ரீ சினாப்டிக் மெம்பரேனுக்கும் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் சேஞ்சஸ். இப்போ பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் சேஞ்ச் ஆகிறது ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த சோடியம் பொட்டாசியம் எக்ஸ்சேஞ்ச் மாறிக்குது. அதை ஒட்டி இது மாறும்போது சிக்னல்ஸ் ஆர் ஜஸ்ட் டிரான்ஸ்மிட்டட். அவ்வளோதான். ஃபாஸ்டஸ்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்குது. நமக்கு ஃபாஸ்டஸ்ட்டாக உணர முடியும். உணர்றது தானே இங்கே மேட்டர். நம்ம எவ்வளோ ஸ்டிமுலைக்கு நம்ம எவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட். அதே தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் அந்த கொஸ்டினை படிக்கிறீங்க, ஆன்சர் பண்ணுறீங்க, தப்பு இல்லாமல் ஃபீல் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க. அதுதான் அந்த ஃபாஸ்டஸ்ட் ஸ்டிமுலை. அக்யூரசி இதில் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது, அந்த அக்யூரசி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும். இது நடந்து முடிஞ்சிட்டோன்னே இப்போ எக்ஸஸாக இருக்கும் இல்லைங்களா, கோலைனா அசிட்டிக் ஆசிட், திருப்பி இட் வில் கோ பேக். உள்ளே போய் திருப்பி அது கோலைனா ஃபார்ம் ஆகி இட் வில் பி வெயிட்டிங் டு கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டிமுலை. இதை தான் இங்கே ஒரு டயக்ராமேட்டிக் ஸ்கெட்சாக கொடுத்துருக்கேன். யூஸ்வலாக நம்ம எல்லார் உடம்புலையுமே ஒரு அமௌண்ட் -70 மில்லி வோல்ட்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு +40 மில்லி வோல்ட் வரைக்கும் போகும். அதுதான் கரண்ட் நமக்கு. ஏன்னா இப்படி ஃபார்ம் ஆகுது, அதுக்கு ஒரு டைம் பீரியட் எடுத்துக்கும். அதை வந்து த்ரெஷோல்டு ஸ்டிமுலைன்னு சொல்லுவோம். அது -55. இது அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் மாறும். சில புக்கில் 65 கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 15 டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படியே யூ ஆர் ஜஸ்ட் கெட்டிங் இன்டு அன் ஆக்ஷன், இட் இஸ் கெட்டிங் இன்டு அன் ஆக்ஷன் சொன்னோன்னே அப்படியே தலையில் ஏறாமல் அந்த ஒரு டைம் பீரியட் இருக்கு இல்லையா, அது இது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இந்த பக்கம் டைம் லேப்ஸ். ஸோ இங்கே த்ரெஷோல்டு ஸ்டிமுலைனா அப்படியே it is going. So இங்க அப்படியே டீபோலரைஸ் ஆகுது. மெம்பரேன் வந்து டீபோலரைசேஷன் happens. அப்படியே போய் ஒரு பீக்கை தொடுறது தான் +40 இல்லை 35 அந்த வரைக்கும் வரும். அந்த ப்ளஸ்ஸுக்கு வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் கெட்டிங் இன் டு த ப்ளஸ், உள்ள ப்ளஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பீக்குக்கு போனோன்னா again it has to come down. ரீபோலரைசேஷன் அப்படியே குறையுது. இது வந்து போலரைசேஷன், டீபோலரைசேஷன், ரீபோலரைசேஷன். இங்க வந்து again it is just going to the next cycle. இப்போ கார்டியாக் சைக்கிள் ஒரு பீட் 0.8 மாதிரி அது முடிச்சுட்டு போகுது.
அடுத்த சைக்கிளுக்கு போகிற அந்த கேப் தான் 0.1 to 0.2 மில்லி செகண்ட் தான். தெரியவே தெரியாது, ஒரு வேர்ட் ஸ்பேஸ் மாதிரி ஒரு லெட்டராக அப்படியே போகிற மாதிரி, பாட்டு கேட்கும்போது வார்த்தையாக போயிட்டு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி just like that it goes. So with this if you study this can be easily understood. And இதெல்லாம் இவ்வளவுதான். நியூரோட்ரான்ஸ்மிட்டர் இன்னும் நிறைய இருக்கு. I just mentioned only few. Now let us get into the sense organs, eye and ear. We have 5 sense organs in our body. 6th sense வந்து sense of interpretation, அது brain ஓட related. 5 sense organல நமக்கு 2 sense organ தான் NCERT கொடுத்துருக்கு, ரொம்ப கொடுத்து டார்ச்சர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. அதில் 2 வந்து ஐ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இயர் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காது கேட்கலன்னா என்ன, நான் பேசுறது கூட உங்களுக்கு கேட்காது அந்த மாதிரி. ஸோ ரொம்பவே முக்கியமாக இந்த 2 ஆர்கனை பற்றி நம்ம டீல் பண்ணும்போது அதோட மெக்கானிசமும் இருக்குது. அப்புறம் டிசீசஸ் பற்றி உங்க கொடுக்கவே இல்லை, சும்மா நம்ம அப்படியே கொஞ்சம் ப்ரெஷ்ஷப் பண்ணி விடலாம். இப்போ ஐ, when you talk about ஐ, நிறைய இந்த கார்டெக்ஸில் விஷுவல் கார்டெக்ஸ் நிறைய ஏரியாவை ஆக்கியூபை பண்ணியிருக்கு இந்த விஷனுக்காக. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ முக்கியம் அது, கண் போல் அப்படின்னு சொல்கிறது. கண் அப்படின்னா there are important 3 லேயர்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம் கண்ணில். ஸ்க்ளீரா, கோராய்டு அண்ட் ரெட்டினா. ஸ்க்ளீரா அதில் பிளட் வெசல்ஸ் இல்லை, அதனோட முன்பகுதி தான். அது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ஸ்க்ளீரா, அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இது கார்னியா. இது கார்னியா. அடுத்த லேயர் கோராய்டு, இதில் பிளட் வெசல்ஸ் இருக்குது. இந்த கோராய்டை ஒட்டி என்னென்ன இருக்குது இப்படி தான் நீங்கள் படிச்சுக்கணும் ஒரு சார்ட் போட்டு. இப்போ கோராய்டில் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா சீலியரி பாடி இருக்குது. அந்த சீலியரி பாடி அப்படியே முன்னாடி லென்ஸுக்கு முன்னாடி எக்ஸ்டெண்ட் ஆகி அப்படியே ஐரிஸ் அப்படின்னு வருது. கலர் நம்ம கண்ணுங்க வந்து ப்ரௌன் கலர், பிளாக் கலர், ப்ளூ கலர் ஐஸ். ரேர்லி த பீப்புள் வில் ஹாவ் அ க்ரீன் கலர் ஐ ஆல்சோ. ஸோ அவங்களுக்குலாம் இது திஸ் இஸ் த ஒன் விச் கிவ்ஸ் கலர். அதுக்கப்புறம் இந்த சீலியரி பாடியை ஹோல்ட் பண்ண முடியாது இல்லையா, லென்ஸ். அதை ஹோல்ட் பண்ண there is a ligament. The ligaments are holding the lens. லென்ஸ் தான் நமக்கு அப்படியே வெளிச்சத்தை வாங்கி உள்ள அமிச்சு அந்த ஏரியாவை தொட வைக்கிறது. ஸோ ஒரு ரிஃப்ளெக்டிவ், அது ஒரு டிரான்ஸ்பேரண்ட் திங் ப்ரெசென்ட் ஹியர். இது லென்ஸ். இந்த லென்ஸை ஹோல்ட் பண்ணுற ஆள் லிகமெண்ட். ஓகே, இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கேப் இருக்கு பாருங்க, இது வந்து பியூப்பிள். எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஃபோட்டோவில் நல்லா தெரியும் இது. இங்கே இந்த பியூப்பிள்க்கும், அதாவது இந்த லென்ஸுக்கும் இந்த கார்னியாக்கும் நடுவில் இருக்கிற சேம்பர் அக்யூவஸ் சேம்பர். இந்த அக்யூவஸ் சேம்பரில் இருக்கிறது அக்யூவஸ் விட்ரஸ் ஹியூமர், அக்யூவஸ் ஹியூமர்னு சொல்லுவோம். இந்த அக்யூவஸ் ஹியூமர் வாட்டரியாக இருக்கும். இதெல்லாம் டிஃபரன்ஸு. அதே மாதிரி இந்த லென்ஸில் இருந்து இந்த ரெட்டினா வரைக்கும் இருக்கிற இந்த சேம்பர் விட்ரியஸ் சேம்பர். இதில் விட்ரியஸ் ஹியூமர் இருக்கும், இது கொஞ்சம் ஜெல்லு மாதிரி. ஸோ இது வாட்டரி, இது ஜெல்லு. எக்ஸாம் கொஷின். அதுக்கப்புறம் வேர் டஸ் இட் லொக்கேட்? இந்த கார்னியா அப்படி பார்த்தீங்கன்னா வெளியே அப்பர் ஐலிட், லோவர் ஐலிட், 2 லிட்டு. அதுக்கப்புறம் நமக்கு ஐ லேஷஸ், இதெல்லாம் ஐ லேஷஸ். இந்த இடத்துல வி ஹாவ் அ கிளாண்ட் ஆல்சோ, மெய்போமியன் கிளாண்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த ஐ லேஷஸ் ஆயிலியாக வைக்கிறதுக்கு, தண்ணி படாமல் கண்ணில் ஒட்டாமல் இருக்குது. அது இல்லாமல் டியர் கிளாண்ட் எல்லாருக்கும் தெரியும், அழுக வர்றதுக்கான முக்கியமான விஷயம். அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோராய்டோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம். இந்த ரெட்டினாக்கு உள்ளே வந்தீங்கன்னா, ரெட்டினா இஸ் அ விஷுவல் பிக்மெண்ட். கேங்லியானிக் செல்ஸ் இருக்கு, நம்ம புக்கில் 3 கொடுத்துருக்காங்க. கேங்லியானிக் செல்ஸ், பைபோலார் அண்ட் ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸ். இது இல்லாமல் அமாக்ரைன், ஹரிசாண்டல் செல்ஸ் எல்லாம் இருக்கு. இது 3 தான். இந்த ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து ராட்ஸ், ஒன்று வந்து கோன்ஸ். இதுதான் முக்கியமாக ஃபோட்டோ, அதாவது லைட்டை வாங்கி நம்மளை பார்க்க வைக்கிற ஒரு விஷயம். அதாவது லைட்டே இல்லைன்னா எல்லாருமே கண்ணு தெரியாதவங்க மாதிரி தான். அதில் முக்கியமாக ராட்ஸ். ராட்ஸு கோன்ஸ்லேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது 2த்துக்குமே. ராட் வந்து லென்த்தியாக இருக்கும், கோன் வந்து ஷார்ட்டாக ஸ்டம்பியாக இருக்கும். ராட் வந்து நம்ம டார்க் லைட்டில், அதாவது டார்க் விஷனு. கோன்ஸ் வந்து பிரைட் விஷன். கோன்ஸ்லேயே 3 டைப்ஸ் கலர் பிக்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ரெட்டு, க்ரீன் அண்ட் ப்ளூ பேசிக் கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுற கோன்ஸ். ராட்ஸ் வந்து டார்க்கில் பார்க்குது, அதுதானே இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி ராட்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும். ஆனால் கோன்ஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்கேட்டர்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அதுதான் இந்த ரெட்டினல் ரீஜன், க்ரீன் கலர். ஸோ இங்கே வந்து இப்படி முடியுது. இதுக்கு எக்ஸாக்ட் சென்டரில் அப்படியே கொஞ்சம் கர்வியாக ஒரு டிப்ரெஷன் இஸ் ப்ரெசென்ட். தட் இஸ் ஃபோவியா சென்ட்ரா
ventralis yellow spot அப்படின்னு சொல்லுவோம். இங்க வரும்போது there is no rods, nothing is present here and there is no vision in this area. This is blind spot. இங்க இருந்து அப்படியே optic nerve goes and then going to the brain and identify what we have seen. அங்கே போய் ஒரு inverted image-ஆ வந்து இதெல்லாம் வர கதை. இப்போ ஒரு மெக்கானிசம் தான் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு ஐலிட்ல இருந்து அப்படியே உள்ள ஐ சாக்கெட், நம்ம லாக்ரிமல் போன் அதுக்குள்ள போய் அப்படியே ஐ ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இவ்வளோதான். இதில் மெக்கானிசம் எப்படி நடக்குதுன்னா முக்கியமாக 2 ஃபோட்டோ ரெசெப்டார் செல்ஸ், ராட்ஸு கோன்ஸ். நான் சொன்னேன் ராட்ஸ் வந்து டு ஐடென்டிஃபை இன் த டார்க் டிம் லைட்டில், கோன்ஸ் ஆர் இன் த பிரைட் லைட். முக்கியமாக 2 பிக்மெண்ட் இருக்குது நமக்கு உடம்புல. இந்த ராட்ஸில் வந்து ரோடாப்சின், அப்புறம் கோன்ஸில் வந்து அயோடாப்சின். ரோடாப்சின் அப்படின்னு சொன்னாலே அதில் வந்து உங்களுக்கு ஆப்சின்ங்கிற ஒரு புரோட்டீனும், ரெட்டினால் அப்படிங்கிறது இங்கே எழுதியிருக்கேன். ரெட்டினாலுங்கிறது வந்து ஒரு ஆல்டிஹைட் ஆஃப் விட்டமின் ஏ. அதான் அந்த கேரட்டின் பிக்மெண்ட். கேரட் நிறைய சாப்பிட்டா கண்ணு தெரியும் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இப்போ ஆக்சுவலி என்னன்னா மாடியில் இருந்துட்டு வெளிச்சத்தை பார்த்துட்டு ரூமுக்கு வரும்போது கொஞ்சம் மாதிரி டிம்மா இருக்கும், நேரம் ஆகும் அது ப்ளீச் ஆகி வெளியே வர்றதுக்கு தெரியறதுக்கு. ஸோ யூஸ்வலாகவே இந்த ரோடாப்சின் உடையும். ரோடாப்சின் உடஞ்சு என்னவா மாறும்னா இந்த ரெட்டினாலு ஸ்கோடாப்சின் எனர்ஜி. இப்போ இது 3 சேர்ந்து இது நடக்கிறது. இது 3 இதெல்லாம் நடந்து லைட் எனர்ஜி, லைட்டில் அது உடையிறது. ரோடாப்சின் உடையிறது, லைட் அப்போ நடக்கும். திருப்பியும் ரோடாப்சின் ஃபார்ம் ஆனாதான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இங்கே லைட்டில் ஒரு இது உடஞ்சி இது எல்லாமே சேர்ந்து திருப்பியும் ரோடாப்சினை ஃபார்ம் பண்ணது டார்க்கில். அதனால டார்க்கில் நம்மளால் பார்க்க முடியும். எப்பெல்லாம் ராட்ஸோட பவர் ரொம்ப குறையுதோ அதான் ஈவினிங்கில் மாலை கண் நோய் சொல்லுவோம், நைட் பிளைண்ட்னஸ், ஒன்றுமே தெரியாது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ராட்ஸஸ் ஆகும்போது. இப்போ பாருங்கள் யூஸ்வலாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் லைட்டில் நமக்கு இப்போ கோன் தான் இம்பார்ட்டன்ட், கோன்ஸில் தெரியும். அப்போ அது உடஞ்சிருக்கணும், அதாவது ரோடாப்சின் உடஞ்சிருக்கணும், இதெல்லாம் ரிலீஸ் ஆகும் லைட்டில். அப்போ நம்ம பார்க்கும்போது இட் இஸ் டீபோலரைசிங் த ராட் செல்ஸ். டீபோலரைசேஷனாக இப்போ பார்த்தோம், அதை டீபோலரைஸ் பண்ணுது, ஆக்ஷன் பொட்டன்ஷியலுக்கு வந்துருச்சு. அண்ட் தென் ரிலீஸ் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அசிட்டைல் கோலைன் ரிலீஸ் பண்ணிச்சு. நர்வ் இம்பல்சஸ் இன் பைபோலார் செல்ஸ். நான் சொன்னேன் யூனிபோலார் பைபோலாரில், இங்கே பைபோலார் செல்ஸ் இருக்குது. பைபோலார் கேங்லியானிக் செல்ஸ் வந்து அப்படியே பைபோலார் செல்ஸ்க்கு போய் அதுக்கப்புறம் ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸ் கேங்லியான், அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு தெர் இஸ் அ ஆப்டிக் நர்வ். ஆப்டிக் நர்வ்ல இருந்துட்டு அப்படியே தட் இஸ் இட் இஸ் வி ஜஸ்ட் சி. அங்கே போய் விஷுவல் கார்டெக்ஸ்க்கு போய் என்ன பண்ணணும், அதாவது நம்ம என்ன பார்த்தோமோ அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ண பிறகு வி ஆர் ஏபிள் டு ரீகலெக்ட் வாட் வி ஹவ் ஆல்ரெடி சீன், வாட் வி ஆர் நியூலி சீயிங் திங்ஸ். இதுவுமே புக்கில் இன்னர் டு அவுட்டர், அவுட்டர் டு இன்னர்னு எக்ஸாம் கொஸ்டின். அந்த கேங்லியானிக் செல்ஸ், பைபோலார் செல்ஸ் அண்ட் ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸ் அப்படியே கிட்ட வரும். ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸ் வந்து ரெட்டினாவோட சேரும். ஸோ லைட்லேருந்து இப்படி வந்துகிட்டே இருக்கும். கேங்லியானா, அமாக்ரேனா, ஹரிசாண்டல், பைபோலார் செல்ஸ், தட் இஸ் அண்ட் தென் ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் அண்ட் தென் யூ ஆர் சீயிங் திங்ஸ். இதுதான் உங்களோட மெக்கானிசம். இது கொஞ்சம் ஈஸி தான் படிச்சுக்கிறது, ரொம்ப பெரிய கதையெல்லாம் கொடுக்கல, டிசீசஸும் கொடுக்கல, அதனால ஒன்றும் பயம் இல்லை இதில் படிக்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் டிசீசஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்ணில் வர முக்கியமான டிசீசஸ்னால் மயோப்பியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா, கிட்ட பார்வை தூர பார்வை அப்படின்னு சொல்லுவோம். மயோப்பியா அப்படின்னு சொன்னால் என்ன லென்ஸ் போடுறது, அதாவது கிட்ட பார்வைக்கு என்ன லென்ஸ் போடலாம் அப்படின்னா கிட்டப்பர் குழியில் விழுந்தார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கிட்டப்பருக்கு வந்தால் குழி லென்ஸ், கான்கேவ் லென்ஸு. ஹைப்பர்மெட்ரோபியா அப்படின்னு சொன்னால் கான்வெக்ஸ் லென்ஸ். இது வந்து கொஞ்சம் ஜென்ரலாக இப்போ இல்லாத தொட்டு ஐ டோன்ட் நோ வெதர் இட் வில் பி coming like this or not one, but you just remember the terms and where what is the difference between rods and cones and that kind of questions. The next sense organ is ear. இயர்லையும் இப்படி தான் நீங்கள் டேபிள் போட்டு படிச்சுக்கிட்டா கொஞ்சம் படிக்க ஈஸியாக இருக்கும். நான் இங்கே போட்டிருக்கேன் அவுட்டர் இயர், மிடில் இயர் அண்ட் இன்னர் இயர். இப்போ அவுட்டர் இயர்னா இப்போ ஒன்லி த மேமல்ஸ் ஹவ் காட் அ இயர் லோப். இயர் லோபு கம்பல்சரி இங்கே இருக்குது. இயர் லோப்லேருந்து அப்படியே ஒரு ட்ராக் போகுது. அந்த ட்ராக் தான் ஆடிட்டரி மீட்டஸ் ஆர் ஆடிட்டரி கெனால் அப்படின்னு சொல்லலாம். அது முடிகிற இடம் இயர் ட்ரம்மை தான் டிம்பானிக் மெம்பரேன் ஆர் டிம்ஃபானம் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இயர் ட்ரம் அங்கே போய் அந்த சவுண்ட் வேவ் அப்படி தட்டினோன்னே வைப்ரேட் ஆகும். இந்த மோளத்தெல்லாம் நம்ம மோளம் இந்த மாதிரி இந்த ட்ரம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் டைட்டாக கட்டி வச்சுருக்க மாதிரி இதை டைட்டாக கட்டி வச்சுருக்கு. ஸோ 1 2 3 விஷயம் இதுக்குள்ளே இருக்குது அவுட்டர் இயரில்.
இப்போ மிடில் இயருக்கு வந்தீங்கன்னா மிடில் இயரில் முக்கியமாக 2 மேட்டர் இருக்குது. ஒன்று வந்து இயர் ஆசிக்கல்ஸ், அனதர் ஒன் இஸ் ரவுண்ட் அண்ட் ஓவல் விண்டோ. இப்போ இயர் ஆசிக்கல்ஸ் பற்றி நம்ம போன்லேயும் பார்த்தோம். அதாவது MIS, மேலிஸ், இங்கஸ் அண்ட் ஸ்டேப்ஸ். இதுக்கு ஷேப் இருக்கு. மேலிஸ் அப்படின்னா மேலிஸ் வந்து இட் இஸ் அட்டாச்ட், இதுவுமே எக்ஸாம் கொஸ்டின். மேலிஸ் இஸ் அட்டாச்டு வித் த டிம்பானம், அதாவது மேலிஸ்க்கு வந்து ஹேமர் ஷேப். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ஷூ ஷேப்பில் இருக்கும், ஸ்டிரப் ஷேப். இது இந்த இங்கஸ் வந்து ஆன்வல் ஷேப். இந்த 3 ஷேப்பும் முக்கியம். இதோட அட்டாச் ஆகிருக்கிற ஃபர்ஸ்ட் விண்டோ எதுன்னு கேட்டால் ஓவல் விண்டோ, ஓவல் ஷேப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் ரவுண்ட் விண்டோ. ஸோ ஓவல் விண்டோ, ரவுண்ட் விண்டோ. இந்த டயக்ராம் ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக போடலாம். இந்த வெளியில் இருக்கிற அந்த ஃப்ளூவிட் எல்லாம் எடுத்துகிட்டு போட்டு அப்படியே டைரெக்டாக அப்படியே போட்டுட்டு வரலாம். திஸ் இஸ் த வே த சவுண்ட் வேவ்ஸ் ஆல்சோ ட்ராவல். அதுதான் ட்ராவலிங் சிக்னல், அதுதான் மெக்கானிசம் கூட. இட் ஜஸ்ட் கம்மிங் ஹியர், இங்கே வருது. இயர் ஆசிக்கல்ஸில் வைப்ரேஷன் நடக்கும், ஆம்பிளிஃபிகேஷன் நடக்கும். வைப்ரேஷன் இங்கே வைப்ரேட் பண்ணி தட்டி உள்ளே வந்து அந்த சவுண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அப்போ தான் குட்டி சவுண்டு கூட நம்மளால் யாராவது காசிப் பண்ணால் கூட கேட்குற மாதிரி ஒரு அமைப்பு. ஸோ இங்கே ஓவல் விண்டோ அண்ட் ரவுண்ட் விண்டோ. இங்கேருந்து அப்படியே போனீங்கன்னா செமி சர்க்குலர் கெனால். அதுக்கப்புறம் இந்த பக்கமாக காக்லியா. இதுலேருந்து அப்படியே உங்களுக்கு இதெல்லாம் ஆடிட்டரி நர்வ். இப்போது ஒரு இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயருக்கு 2 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன் இஸ் ஆர்கன் ஆஃப் பேலன்சிங், பாடி பேலன்சிங். அது ரொம்ப முக்கியம், நம்பர் 1. நம்பர் 2 உங்களுக்கு ஹியரிங், நம்ம காது கேட்கறது, பாடி பேலன்ஸ். இது 2ம். காது கேட்கறது அப்படின்னா ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த இன்னர் இயர் காக்லியா. காக்லியா தான் ஆர்கன் ஆஃப் ஹியரிங் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா, காக்லியா பக்கத்தில் இன்னொரு ஆப்ஷன் ஆர்கன் ஆஃப் கார்டி கொடுத்தா அதுதான் ரொம்ப அப்படியே சூட்டபிள் ஆன்சர், ஆர்கன் ஆஃப் கார்டி. இப்போ இது வரைக்கும், அதாவது இது வரைக்கும் அவுட்டர் இயர், இது 2ம் MIS, மேலிஸ், இங்கஸ், ஸ்டேப்ஸ், மிஸ் ப்ளஸ் ஓவல் விண்டோ, ரவுண்ட் விண்டோ, இதெல்லாம் மிடில் இயர். இப்போ இன்னர் இயருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மிடில் இயர் இஸ் கனெக்டட் டு த த்ராட் via eustachian canal or eustachian tube, you could say, because the more air enters you just can't hear anything. So much of vibration and amplification, you get disturbed, feel like vomiting kind of thing when you are traveling in a bus or a car. In that occasions the excess air will be channelized towards this eustachian tube and reaching the pharynx and you'll be just releasing it out. அதுக்காக இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாத்வே. எக்ஸஸாக போகிறது உள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியே வர்றதுக்கு. இப்போ இந்த இன்னர் இயருக்கு வந்தீங்கன்னா இன்னர் இயர் ரொம்ப முக்கியம். இன்னர் இயர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா போனி லேபரிந்த், மெம்ப்ரேனஸ் லேபரிந்த், அப்படியே போனி லேபரிந்த் வெளியே மெம்ப்ரேனஸ் லேபரிந்த்துக்கு உள்ளே போனீங்கன்னா இந்த காக்லியா அதெல்லாம் இருக்கும். இந்த செமி சர்க்குலர் கெனால் இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும். நமக்கு செமி சர்க்குலர் கெனால் 1, 2, 3 இப்படி இருக்குது. 3 செமி சர்க்குலர் கெனால். இது இப்படி மூவ் ஆகுற மாதிரி இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. இந்த செமி சர்க்குலர் கெனாலுக்கு அப்புறமா திஸ் இஸ் த காக்லியா. அது செமி சர்க்குலர் கெனால் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரேஞ்ச்டு லைக் திஸ். அப்போ ஒவ்வொரு எண்டுலையும் இப்படி பல்கான மாதிரி ஒரு ஆம்பியூலா. ஸோ ஒவ்வொரு செமி சர்க்குலர் கெனாலோட எண்டு இப்படி வீங்கின மாதிரி இருக்கும். தட் இஸ் ஆம்பியூலா. ஸோ இது எல்லாமே இப்படி ஜாயிண்ட் ஆகிறது வந்து வெஸ்டிபியூல்ஸ் இப்படி இருக்கும். திஸ் இஸ் வெஸ்டிபியூல் நான் எழுதியிருக்கேன். இந்த வெஸ்டிபியூலில் உங்களுக்கு யூட்ரிகுலஸ், சாக்குலஸ் 2 இருக்குது. இந்த யூட்ரிகுலஸ் சாக்குலஸும் மென்ட் ஃபார் யுவர் பாடி பேலன்ஸ். செமி சர்க்குலர் கெனாலுமே அப்படி தான். இப்போ ராட்டினத்துலலாம் சுற்றிட்டு வரும்போது அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அப்போ இதனுடைய பொசிஷன் கொஞ்சம் ஸ்லைட்டாக மாறும்போது யூ ஃபீல் லைக் யூ cannot stand immediately once you land up here ஒரு giant wheelல போயிட்டு. It is because the position would have been slightly changed. So this is maintaining your body balance, ஒரு erect posture, தலை சுத்தாம பார்த்துக்கிறதுக்கு. இதுதான் வெஸ்டிபியூல். உங்களுக்கு யூட்ரிகுலஸ் அண்ட் சாக்குலஸ், யூ ஆர் நாடிங் த ஹெட், இப்படி தலையை ஆட்டுறது, இதுக்கெல்லாம் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதை தாண்டி when you come down to காக்லியா அப்படின்னு சொன்னால் அது சர்க்குலராக இருக்கிறதுனால அது பேர் காக்லியா. அந்த காக்லியார் மெம்ப்ரேன் அதுக்குள்ளே போனீங்கன்னா முக்கியமாக ஆர்கன் ஆஃப் கார்டி. இந்த ஆர்கன் ஆஃப் கார்டியை பார்த்தீங்கன்னா நான் வரையவே இல்லை, ஏன்னா புக்கில் நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அப்படியே ஜஸ்ட் லெஃப்ட் இட் இப்படி போகும், இப்படி வந்துடும். இப்போது இங்கே ஒரு மூணு மெம்ப்ரேன் இருக்கும்.
ஆர்கன் ஆஃப் கார்டியில் வெஸ்டிபியூல், மீடியா, டிம்பானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லேயர் இருக்குது. ஸ்கேலா வெஸ்டிபியூல், ஸ்கேலா மீடியா, ஸ்கேலா டிம்பானி, இந்த பேர்லாம் கம்பல்சரியாக படிச்சுதாகணும், ஒரு வழியே இல்லை. இந்த மெம்ப்ரெயின் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த பேசிலார் மெம்ப்ரெயின், அதுக்கப்புறம் ரெசினஸ் மெம்ப்ரெயின், இதெல்லாம் இருக்குது. பேசிலார்ஸ் அண்ட் ரெசினஸ் மெம்ப்ரெயின் இதெல்லாம் தாண்டி இந்த மீடியாக்குள்ளே வரும்போது there is a hair cell, it runs like this. இந்த ஹேர் செல்லுக்கு மேலே ஒரு 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 தின் மெம்ப்ரெயின் வரும், அதுதான் டெக்டோரியல் மெம்ப்ரெயின். இது ஒரு இது ஓகே. ஸோ இப்போ சவுண்ட் வேவ்ஸ் உள்ளே வருது, இது எல்லாமே ஜாயிண்ட் ஆகிற இடம் ஹெலிகோட்ருமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சவுண்ட் வேவ்ஸ் உள்ளே வந்ததுன்னா இதை போய் இப்போ வைப்ரேட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த ஜென்ரலாக நீங்கள் செமிசர்க்குலர் கெனாலில் பார்த்தீங்கன்னா கூட செமிசர்க்குலர் கெனால் இதில் ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்தீங்கன்னா அதுலேயும் இப்படி வரைஞ்சிருக்கும், இப்படி ஒரு கியூப்புலா இப்படி இருக்கும். கியூப்புலா அது மேலே இந்த ஹேர்ஸ் எல்லாம் இப்படி போகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அங்கேயும் ஹேர்ஸ் இருக்கும். கியூப்புலா, கிறிஸ்டே, ஆம்பிலாரஸ் அதெல்லாம் பேர் இருக்குது. ஸோ இந்த ஆம்பிலா ரீஜனில் இந்த கிறிஸ்டே ஹேர் இருக்குது. அதே மாதிரி இங்கே வெஸ்டிபியூலில் ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்திங்கனால இதே மாதிரி ஒரு டூம் ஷேப் இருக்கும், அது பேர் மேக்யூலா. ஸோ இங்கே கியூப்புலா, அங்கே மேக்யூலான்னு பார்த்தீங்கன்னா மேக்யூலாவில் இருக்கிற ஹேர்ஸில் கொஞ்சம் திக்காக கால்சியம் கார்பனேட் கிறிஸ்டல்ஸ் இருக்கும், தட் இஸ் கால் ஓட்டோலித், கொஞ்சம் ஹெவினஸ். த்ரூ அவுட் இங்கே நமக்கு ஹேர் பற்றியே படிச்சுட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் செல்ஸ் இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இந்த ஹேர் செல்ஸ் இப்படி ஸ்டிஃபாக நிற்குது. ஒன்ஸ் யூ ரிசீவ் த சவுண்ட் அண்ட் யுவர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பாஸ் த சிக்னல்ஸ் வந்த பிறகு அப்படியே இட் வில் பி ஜஸ்ட் இன் அ ஸ்லாண்டிங் பொசிஷன். இப்படி ஸ்லாண்டிங் பொசிஷனுக்கு போகும்போது தான் the sound waves are traveled to the auditory canal and that sound wave will be received by the brain and then you can identify whose voice it is, what sound, which whose music this song belong to, like that kind of identification is done once because the air is slanting in position. and the hairங்கிறது இங்கே எவ்வளோன்னா ஒரு செல்லுலையும் மினிமம் 100 ஏர் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா யோசித்து பாருங்கள், அந்த ஹேர் இப்படியே ஸ்டிஃபாக நின்றுச்சுன்னா காது கேட்காது, அது அப்படியே ஒலையணும். அதுதான் இந்த டெக்டோரியல் மெம்ப்ரெயின் மேலே இருக்குது. இந்த ஹேர் செல்லுக்கு அந்த மூமெண்ட் இப்படி போய் வர்றதுக்கான ஒரு மூமெண்ட் அது முக்கியமாக, அது அப்படியே இட் இஸ் கனெக்டட் வித் த ஆடிட்டரி கெனால். இதெல்லாம் சேர்ந்தாதான் இதான் மெக்கானிசம். இங்கேருந்து போகுது, இந்த கெனால் வழியாக அப்படியே ஃபோக்கஸ் ஆகுது, ஒன்றுத்துக்காக ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, அண்ட் இங்கே போய் வைப்ரேட் பண்ணுது. இந்த மேலிசிங்கஸ் டேப்ஸ் வில் பி ஆம்ப்ளிஃபையிங் த சவுண்டு. இது ரெண்டுத்துக்கும் நமக்கு பாடி பேலன்ஸ், தலையை ஆட்டுறது, பாய்ச்சரை பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே காக்லியா, ரியல் ஆர்கன் ஆஃப் ஹியரிங், அதுலேயுமே உங்களுக்கு இங்கே ஹேர் இருக்குது, அந்த மேக்யூலா, கியூப்புலா படிக்கணும் பேரு. பிளஸ் இதுக்குள்ள ஓட்டோலித் அந்த ஒரு ஸ்ட்ராங் ஆர்கன் இருக்கும், தட் இஸ் ஒரு கால்சியம் கார்பனேட் மாதிரி ஹெவி. இங்க இருந்து அப்படியே ஆடிட்டரிக்கு போய் the brain identify your the voice or the sound, whatever sound you perceive. இதுதான் இதனுடைய மெக்கானிசம். ஈஸி அப்படியே இந்த டயக்ராம் தெரிஞ்சா இதை வச்சு அப்படியே ஈஸியாக போட்டுடலாம். இவ்வளோதான் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். இந்த லெசன் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய லெசன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான லெசன். அதனால் எப்படியும் ஒரு 4லேருந்து 5, 6 கொஷின் கூட போகலாம். ஏன்னா பிரித்து கேட்கலாம், பிரெயினை பிரிக்கலாம். அதுக்கப்புறம் நர்வ் இம்பல்ஸ்லேருந்து ஒரு 2 கொஷின் இருக்கலாம், இந்த ஐலேருந்து 1, இயர்லேருந்து 1, அப்படி பிரித்தா கூட ஒரு 5 to 6 கொஷின்ஸ் எப்படியும் இதில் வந்துடும். இல்லை ஒரு 4 to 5 கொஷின்ஸ். கொஞ்சம் நல்லா படிங்க, ரொம்ப ஈஸி கூட, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் வச்சு படித்தா இட் வில் பி வெரி ஈஸி. பாருங்கள், டெஸ்ட் எழுதுங்க, டிஸ்கஷனுக்கு வாங்க, வில் ஜஸ்ட் டிஸ்கஸ் and subscribe and share too. Thank you.